ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 8வது வசனம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று தாவீது இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறான். என் முகத்தை தேடு என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னதற்கு, உம்முடைய முகத்தை மாத்திரமே தேடுகிறேன் ஆண்டவரே என்று தன்னுடைய இருதயத்திலே சொன்னதை கர்த்தர் கேட்டதாக இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே பேசுகிற காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவனை தேடுவது என்றால் என்ன? அவரை நோக்கி கூப்பிடுவது, ஜெபிப்பது, தேவனுடைய வசனங்களை தியானித்து அதை உரிமையாக்கி கொள்வது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது, அவருடைய முகத்தை தேடுவதாகும். அவருடைய முகத்தை நாம் எப்படி தேட வேண்டும்? அனுதினமும் தேட வேண்டும். நம்முடைய முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் கூட தேவனை நாம் தேட வேண்டும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நாம் தேட வேண்டும். இந்த காலம் அவரை தேட வேண்டிய காலம். இது கிருபையின் காலம். இந்த காலம் முடிவதற்கு முன்பதாக, நம்முடைய மரணம் நம்மை சந்திப்பதற்கு முன்பதாக, தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியிலே வெளிப்படுவதற்கு முன்பதாக கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே நாம் தேட வேண்டும். அப்படி நாம் அவரை தேடும்போது கர்த்தர் நமக்கு சமீபமாக இருந்து நம்முடைய தேடுதல்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். விருதாவாய் என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததியாருக்கு சொல்லவில்லையே என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுவது நமக்கு நல்லது. நாம் கேட்கிற தேடுகிற காரியங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். தேவனை அனுதினமும் நித்தமும் தேடுகிறவர்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன? தேவனை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். அவரை தேடுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும். நம் என்ன காரியத்துக்காக நாம் கேட்கிறோமோ அது நமக்கு கொடுக்கப்படும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுகிற நமக்கு பலன் கொடுக்கிற தேவன், தேடுகிறவர்களை கைவிடாத தேவன். கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்பட்டு அவருடைய கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாக்கிறார். அவரை தேடின அவருடைய பிள்ளைகளாக அவருடைய கரத்திற்குள் இருக்கிறோமா, அல்லது அவரை விட்டு தூரம் போய் இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்க, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. உம்மையும் நீதியையும் மனத்தாழ்மையும் தேடி உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து உம்முடைய சமூகத்தில் வந்து சேர எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.